கடைசியா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நடந்த 5 ஓவர் ஆட்டம். முக்கியமா கொட்டும் மழை, மழை கொட்டும் மழையில ஆஸ்திரேலியா அணிய பொளந்து பிரிச்சு மேய்ஞ்சு எடுத்த நம்ம இந்திய அணியின் கேப்டனான சூரியகுமார், அதேபோல துணை கேப்டனான சுப்மன் கில் ஒரு வழியா ஆஸ்திரேலியா அணிய நடந்த இந்த ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச்ல நம்ம இந்திய அணி பழிக்கு பழி வாங்கும் விதமான சம்பவத்தை இன்னைக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல நம்ம இந்தியா செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் நடந்த இந்த ஆட்டத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற இந்த மேட்சை பற்றின ஃபுல் ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதாவது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ஓடிஐ தொடர் 2-1 அப்படின்னு நம்ம இந்தியா மோசமாக தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்படி இருக்க இன்னைக்கு மத்தியானம் தான் T20 தொடர் 5 ஆட்டங்கள் கொண்ட இந்த T20 தொடர் நம்ம இந்தியா விளையாட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ஓடிஐ தொடர் தோத்துட்டோம், கண்டிப்பா T20 தொடராவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் பிரஷர் நம்ம இந்திய அணிக்கு என்னமோ ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ஆஸ்திரேலியா அணி அவங்கள விட. ஸோ இந்த நேரத்தில் இந்த மேட்ச்லையும் சூரியகுமார் அவர் டாஸ் ஜெயிச்சிருவாரு, ஒரு கரெக்டான முடிவை எடுத்து இந்தியா ஆரம்பத்துல இருந்தே நல்லா இந்த மேட்ச்ல விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஆட்டத்திலையும் நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா டாஸ் தோத்துட்டாங்க. ஏற்கனவே ஓடிஐ தொடர்லையும் எந்த ஒரு டாஸும் ஜெயிக்கல. அது அப்படியே தொடரும் விதமா சூரியகுமார் யாதவ் அவரும் டாஸை இழந்துட்டாரு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக. உடனே ஆஸ்திரேலியா கேப்டன் மிச்சல் மார்ஷ் பார்த்தீங்கன்னா நாங்கள் பந்து போட்டுக்கிறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமா பேச வந்த சூரியகுமார், நானே டாஸ் ஜெயிச்சிருந்தா கூட ஃபர்ஸ்ட் நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற முடிவை தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் மிச்சல் மார்ஷ் அவரே டாஸ் ஜெயிச்சு நாங்கள் எதிர்பார்க்குற அந்த முடிவை எங்களுக்கு சாதகமாக கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டிங் துவங்க வராங்க. ஸோ ஓப்பனராக வழக்கம் போல் அபிஷேக் சர்மா, அதே போல் சுப்மன் கில் 2 பேருமே ஓப்பனராக வராங்க. இப்படி இருக்க அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி பக்கம் முதல் பாலே சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணாரு, ஆனால் அடிக்க முடியல. ஆனால் பயங்கரமான ஷாட், முதல் பாலே ஏறி வந்து அடிக்க ட்ரை பண்ண அபிஷேக் சர்மா அவருடைய அந்த பேட்டிங் ஏறி வந்து துணிச்சலா அடிக்கக்கூடிய அந்த ஏபிலிட்டி அதை பார்த்து ஆஸ்திரேலியா பிளேயர்கள் எல்லாருமே மிரண்டு தான் போயிட்டாங்க. ஆனா, அதுக்கப்புறமா ஒரு ஸ்லோவான, மீடியமான நல்ல ஸ்டார்ட்ட தான் நம்ம இந்திய அணி பக்கம் குடுத்தாங்க. முக்கியமா ஆஸ்திரேலியா அணி பக்கம் அவங்க நல்லாவே பந்து போட்டாங்க. ஹேசல்வுட், அதுக்கப்புறமா எலிக்ஸ் இவங்க 2 பேருமே நல்லா அடுத்தடுத்து குட் லைன் அண்ட் லென்த் போட்டதால ஓவருக்கு ஒரு 2 4 அதுக்கப்புறமா சிங்கிள்கள். அதாவது ஓவருக்கு ஒரு 10 ரன் அப்படிங்கிற விதத்துல அபிஷேக் அதே போல கில் 2 பேருமே ஒரு நல்ல சுமாரான துவக்கத்தை கொடுத்து இந்திய அணியின் ஸ்கோரை மெதுவா நகர்த்தி கொண்டு போயிட்டே இருந்தாங்க. இதுல அபிஷேக் சர்மா அவர் தான் பாத்தீங்கன்னா நல்லா விளையாண்டாரு. ஆனா அவசரப்பட்டு கேட்சை கொடுத்துட்டாரு. சர்க்கிளுக்குள்ளேயே கேட்சை கொடுத்து 14 பந்துக்கு 19 ரன் மட்டுமே எடுத்து அபிஷேக் சர்மா அவுட் ஆனாரு. ஸோ கரெக்டாக அவர் அவுட் ஆகி அப்பதான் உள்ள போயிட்டு இருக்காரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போதே மழை பெய்ய ஆரம்பிச்சு ஆட்டம் கொஞ்ச நேரம் தொடர்ந்து விளையாட முடியாத அளவுக்கு தடைப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா கவர்ஸ் எல்லாம் கொண்டாந்து வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பிரேக் எடுத்ததுக்கு அப்புறமா மீண்டும் பார்த்தீங்கன்னா மேட்ச் துவங்க ஆரம்பிக்குது. ஆனால் இந்த முறை 18 ஓவர் தான். ஓவர்கள் 2 அணிக்குமே குறைக்கப்பட்டு 18 ஓவர் மேட்ச் மாதிரி இந்த ஆட்டம் துவங்க இருந்தது. ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பந்து போட ஆரம்பிக்கிறாங்க. சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து T20 கேரியர்ல கொஞ்சம் சுமாரான மோசமான பேட்டிங் தான் கடந்த சில ஆட்டங்களாக அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. ஆனா இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம ஐபிஎல்ல எப்படி சூரியகுமார் யாதவ் அவரை பார்ப்போமோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பேட்டிங்கை ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வெளிப்படுத்தினாரு. முக்கியமாக அவர் சர்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 சிக்ஸரை பறக்க விட்டாரு. அந்த 2 சிக்ஸர் மூலியமா T20 கேரியர்ல உலக அளவுல இருக்கிற பெஸ்ட் பேட்ஸ்மேன்கள் அவங்களுடைய அந்த லிஸ்ட்ல 5வது இடத்துக்கு T20 கேரியர்ல சூரியகுமார் யாதவ் முன்னேறி இருக்காரு. அதாவது அவர் அடிச்ச அந்த 6 T20 கேரியர்ல 150 சிக்ஸர்களை கடந்த 5வது பிளேயர் அப்படிங்கிற அந்த பட்டியலுக்கு தற்போது சூரியகுமார் யாதவ் முன்னேறி இருக்காரு. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா. ஆனா சூரியகுமார் யாதவ் 5வது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு. ஸோ இந்த லிஸ்ட்ல இருக்கிற மற்ற பிளேயர்கள் எல்லாத்தையுமே பார்க்கறப்பதான் நமக்கு ஒரு இன்னொரு விஷயமும் பாத்தீங்கன்னா தெரிய வருது. அதாவது இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஜாம்பவான் பிளேயர்கள் எல்லாருமே பல வருஷம் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. அதுக்கப்புறமாக தான் அவங்க எல்லாருமே 150 சிக்ஸர்களை T20 கேரியர்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆனா சூரியகுமார் யாதவ் கடந்த ஒரு 4 வருஷமாக தான் அவரு நம்ம இந்திய அணிக்காக இன்டர்நேஷனல் T20 விளையாண்டுகிட்டு இருக்காரு. ஸோ 4 வருஷத்திலேயே சூரியகுமார் யாதவ் 150 ரன் அவர் கடந்திருக்காரு அப்படின்னா மேல இருக்கிறவங்க எல்லாரை விட கம்பேர் பண்ணி பாக்குறப்ப சூரியகுமார் யாதவ் அவர் தான் முதல் பெஸ்ட் பேட்ஸ்மேன். இந்த 150 சிக்ஸர்கள் என்னதான் மேல இருக்கிறவங்க எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சூரியகுமார் யாதவ் அவருடைய அந்த கம்மியான வருடத்துக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்க இந்த 150 சிக்ஸர் அடிச்ச பிளேயர் அப்படின்னா நிச்சயமா சூரியகுமார் யாதவ் அவர் தான் இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டிய பிளேயராக இருக்காரு.
அதேபோல மறுமுனையில கில் அந்த பக்கம் அவரும் சிக்ஸர் 4 அடிக்க, இந்த பக்கம் சூரியகுமார் 2 பேருமே 18 ஓவர் தான் இருக்கு. ஆனா கையில விக்கெட் நெறைய இருக்கு. அதனால வேகமா ரன் எடுக்கலாம் அப்படின்னு வேகமா சர்ரு சர்ருன்னு ரன்ன குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சூரியகுமார் 39 அதேபோல கில் 37 ரன்கள் எடுத்திருந்தப்ப, திரும்பவும் மழை பெஞ்சது. கரெக்ட்டா 9.4 ஓவர்கள் பந்து வீசியிருக்கப்ப, திரும்பவும் மழை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேகமாகவே பெஞ்சது. மழை ரொம்ப பெருசா பெஞ்சு திரும்பவும் பார்த்தீங்கன்னா, கவர்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்றதுக்குள்ள மழை கிரவுண்டே பயங்கரமா நனைஞ்சு போற அளவுக்கு மழை ரொம்ப பெரிய அளவுல பெய்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் விடாம மழை ரொம்ப பெரிய அளவுல பேஞ்சதால, திரும்பவும் ஆட்டம் நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே எழற மாதிரி மழை அடிச்சு பேஞ்சு பிரிச்சு மேய்ஞ்சிருச்சு. பயங்கரமா மைதானத்தையே நாசம் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால பிளேயர்கள் அதேபோல ரசிகர்கள் 2 அணியின் பெயர்களை எல்லாருமே வெயிட் பண்றாங்க. மழை விட்டுடும் விட்டுடும் அப்படின்னு. ஆனாலுமே மழை விடாம கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட்டு பேஞ்சப்பயாவது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் தான் பேஞ்சிருக்கும். ஆனா, இந்த முறை பெரிய மழை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் அதிகமாக மழை பெஞ்சு, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா, கடைசியா சாயந்திரம் ஒரு 4 மணிக்கு கரெக்ட்டா மழை விட்டிருந்தது. அப்ப திரும்பவும் கவர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து, ஊழியர்கள் எல்லாருமே மைதானத்த மீண்டும் சுத்தம் படுத்துற அந்த கஷ்டமான வேலையில ஈடுபடுறாங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு வாட்டர் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அம்பயர்கள் எல்லாருமே உள்ள வந்து கடைசியா இந்த மேட்ச்னுடைய ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா 5 ஓவர் மாதிரி அதாவது 2020 மேட்ச் மாதிரி இல்லாம 5 ஓவர் மேட்ச் மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாண்டுக்கலாம். அதாவது இந்தியா இதுவரைக்கும் விளையாண்டது எதுவுமே கணக்கு இல்ல. இனிமேல் 5 ஓவர் மேட்ச் மாதிரி 2 பேருக்குமே சமமான வெற்றி வாய்ப்பு, சமமான அந்த பந்து போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு அந்த 5 ஓவர் மேட்ச் நடக்கிற மாதிரி அம்பயர்கள் எல்லாருமே பேசி முடிச்சுட்டு இன்னும் சற்று நேரத்துல திரும்பவும் இந்தியாவே ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து பேட்டிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மென்ட்டும் சொல்லப்படுது. திரும்பவும் அபிஷேக் சர்மா, கில் 2 பேருமே ஃபேட கட்டிக்கிட்டு 2 பேருமே பேட்டிங்க்கு உள்ள களம் இறங்க வர தயாராக இருக்காங்க. மைதான ஊழியர்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கஷ்டப்பட்டு மைதானம் எல்லாத்தையுமே திரும்பவும் செட் செஞ்சு அந்த ஈரப்பதம் எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு மைதானத்தையும் தயார்படுத்திட்டாங்க. திரும்பவும் பேட்டிங் வர தயாராக இருக்கிறப்ப மீண்டும் பார்த்தீங்கன்னா, மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அதுவும் சாதாரண மழை கிடையாது. ஹெவி ரெயின். அதாவது 3/4 மணி நேரமா கிரவுண்ட் ஊழியர்கள் அவங்க எல்லாருமே பாடுபட்டு செட் பண்ணி வச்ச மைதானத்த 5 நிமிடத்துல மழை வந்து நாசம் பண்ணி திரும்பவும் மேட்ச் நடக்க முடியாத அந்த வாய்ப்பு ஏற்படுற மாதிரி கம்ப்ளீட்டா மேட்ச அபேண்டம் அப்படின்னு அறிவிக்கிற மாதிரி மழை பெஞ்சு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டம் ரத்து ஆகியிருந்தது. ஸோ மேட்ச் கம்ப்ளீட்டா ரத்தாகிடுச்சு. நம்ம இந்தியா விளையாண்ட அந்த 9.4 ஓவர் தான் 97 ரன் எடுத்திருந்தாங்க. அதோட ஆஸ்திரேலியா அவங்க பேட்டிங் பண்ணாமலேயே இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக ரத்து ஆகியிருந்தது. ஸோ ரத்து ஆகியிருந்தாலும் நம்ம இந்தியா விளையாண்டது என்னமோ அந்த 10 ஓவர் கூட முழுசா விளையாடல. ஆனா எடுத்த ரன்கள் பார்த்தீங்கன்னா 97. முக்கியமா சூரியகுமார் யாதவ் அவர் பயங்கரமான ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் கண்டிப்பா முழுசா நடந்திருந்தா நிச்சயமா நம்ம இந்தியா தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரா நம்ம இந்திய அணியின் பேட்டிங் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பயங்கரமா கொடூரமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 20 ஓவர் முழுசா விளையாண்டிருந்தா இந்திய அணியின் ஸ்கோர் சுமார் 200க்கும் மேல கண்டிப்பா ஈஸியா அசால்ட்டாக போயிருக்கும். அந்த வகையில சூரியகுமார் யாதவ் 2 வாட்டி போயிட்டு வந்து கொட்டும் மழையில ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரா சூரியகுமார் யாதவ் அவர் விளையாண்ட ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு சூரியகுமார் யாதவ் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ அதுவும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரா விளையாண்டிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் கம்ப்ளீட்டா ரிசல்ட் வராம அபேண்டம் ஆயிருந்தாலும், சூரியகுமார் யாதவ் அவருடைய அந்த அடிச்ச 2, 3 சிக்ஸர்கள், அவருடைய அந்த சிக்ஸர் ரெக்கார்டு எல்லாமே தற்போது ரசிகர்களால பயங்கரமா பாராட்டப்பட்டுக்கிட்டு வருது. இதே எபிலிட்டியோட நம்ம இந்தியா இன்னும் அடுத்த 2, 3, 4, 5வது T20 வரைக்கும் விளையாண்டா, கண்டிப்பா எல்லா மேட்ச்லயுமே ஆஸ்திரேலியா அணிய நம்ம இந்தியா தோல்வி அடைய வைக்கலாம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல.